நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட்லேயே லீடிங் இருக்கக்கூடிய ரைலான் பிராண்டோட பிளாஸ்மா கட்டிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்க் வெல்டிங், டிக் வெல்டிங், மிக் வெல்டிங்கில் நிறையா பேர் பிராண்டில் வந்துட்டு நிறையா மிஷின்ஸ் எல்லாம் வருது. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ரைலான் பிராண்ட் வந்து உங்களுக்கு நல்லா லீடிங்கில் இருக்கும். உங்களுக்கு நல்லா பக்காவாக இருக்கும் மிஷினு. பிளாஸ்மா வெல்டிங் மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுவோம். இல்லைன்னா பழைய மாடல் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கட்டிங் டார்ச்சு அது மாதிரி வச்சு கட் பண்ணுவோம். ஆனால் இந்த அட்வான்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் டைப்பில் வந்துருக்கு நம்மகிட்ட. இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கட் 40லேருந்து ஆரம்பிக்குது. கட் 40, கட் 70, கட் 100, கட் 160, கட் 200 அந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஆப்ஷனில் இருக்குது. நம்ம எத்தனை நம்ம கட் பண்ணணுமோ எது சூட்டபிள் ஆகுதோ அந்த மாதிரி மிஷினை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட் 160 மாடல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஐ, எம்எஸ் அலுமினியம் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 mmலேருந்துட்டு 25 mm வரைக்கும் நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா சிஎன்சி மிஷின்லையும் யூஸ் பண்ணி கட் பண்ணுறதும் கட் பண்ணிக்கலாம். சிஎன்சி மிஷினில் ஏன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் போடுவாங்க. விநாயகர் சிலை அது மாதிரி நிறைய விநாயகர் டெம்ப்ளேட் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் எப்படி போடுறாங்கன்னா சிஎன்சி மிஷினில் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி போடுவாங்க. அதில் வந்து பவர் சோர்ஸாக வந்து இந்த மிஷின் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா 10 கிளாம்ப் வித் கேபிள் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டார்ச் வந்துடும். டார்ச் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்துட்டு ஹேண்ட் கட்டிங் டார்ச் தான் வரும். சிஎன்சியில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் டார்ச் போட்டு தர சொன்னாங்க. அதனால் ஸ்ட்ரெயிட் டார்ச் வந்து நம்ம போட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம மிஷின் வந்து எப்படி கட் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து பைலட் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒயர் எதுக்குன்னா வந்துட்டு நீங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும் போதில் எடுத்தோடனே ஃபயர் வந்து இக்னேட் ஆகும். அதுக்கு வந்து இந்த சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சிஎன்சி மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டியூபின் கவுண்டரு. நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நம்ம ஹேண்ட் கட்டிங் பண்ணும்போதில் இந்த சுவிட்ச் வந்து இதில் மாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து சிஎன்சி மிஷினில் போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து தேவைப்படாது. இது மாட்டல நான். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டார்ச் வந்து ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்னா இதில் வந்து பவர் சோர்ஸ் பக்கத்துலேயே வந்து வாட்ரு உங்களுக்கு கூலன் கொடுத்துருப்பாங்க. ஒரு மோட்டர் வச்சு ஒரு கூலன் டேங்க் வச்சு நம்ம வாட்டர் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு பிளாஸ்மா டார்ச்லேயே வந்துட்டு வாட்டர் கூல் பிளாஸ்மா டார்ச் இருக்குது. அது வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்ச் வந்து ஹீட் ஆகாது. ரொம்ப லைஃப் அதிகமாக வரும். நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டார்ச்சோட ஹெட் வந்து அசம்பிளி பார்த்துடலாம். இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட் நாசில் வந்து இருக்குது. இது வந்து எலக்ட்ரோடு, இது நாசில். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போகிறது வந்து இதுதான். இதை ஒரு பீஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 20 to 30 meters வரைக்கும் கட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. 90 rupees இருக்குது, 120 இருக்குது, 150 இருக்குது. உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரோட் மாட்டுறோம். அதுக்கப்புறம் நாசில் மாட்டுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு செராமிக் கப்பு இருக்குது. இந்த கப்பு வந்து நம்ம மாட்டிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப்ஆர்எல் யூனிட்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பிளாஸ்மா கட்டிங் மிஷினில் வந்து அதிகமாக எல்லா மிஷின்லையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு வாட்டர் வந்துட்டு கம்ப்ரஸரில் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த எஃப்ஆர்எல் யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸரோட இன்புட் வந்து ஒரு இடத்துல ஒரு எண்டில் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு எண்டில் வந்துட்டு அவுட்புட் எடுத்து மிஷினோட இன்புட்டில் கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு இந்த கம்ப்ரஸரில் இருக்கிற வாட்டர்லாம் வந்துட்டு இந்த வழியாக வந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து வெளியே போயிடும். இதை ப்ரெஸ் பண்ணால் தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வேறு சைஸில் இருக்குது. இது வந்து பேசிக் எஃப்ஐடின்னு மிஷின் கூட வருது. இதுக்கு கம்ப்ரஸர் வந்து ரொம்ப பெரிய கம்ப்ரஸர் வச்சு ஒரு 500 லிட்டர் 600 லிட்டர் கம்ப்ரஸர் வச்சிங்கன்னா நீங்கள் பெருசு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கி இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பக்கம் 2 சைடு வந்துட்டு இது இருக்கும். இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து அவுட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னில் வந்துட்டு ஒரு டெஃப்லான் நீங்கள் மாட்டும் போது ஒரு டெஃப்லான் டேப் சுற்றி நீங்கள் மாட்டுங்க. இது வந்து அவுட் இதில் மாட்டிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேஜ் மாட்டிக்கணும். இந்த கேஜ் எதுக்குன்னா அந்த கம்ப்ரஸில் ஏர் வந்து ப்ரெஷரை வந்து நம்ம இதிலே வந்துட்டு
எவ்வளோ ப்ரெஷர் வேணுமோ அந்த ப்ரெஷர் வந்து வச்சுக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது இந்த கம்ப்ரஸர் எத்தனை லிட்டர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு 3 to 4 HP கம்ப்ரஸரு, ஒரு 200 லிட்டர் 300 லிட்டர் கம்ப்ரஸர் தான் போதும், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 பார் ப்ரெஷர் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இது மாட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த லாக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளாம்ப் வந்து இதில் ஃபஸ்ட்டு இந்த கிளாம்ப் வந்துட்டு நம்ம இந்த மிஷினுக்கு பின்னாடி வந்துட்டு மாட்டிடுறோம். இந்த கிளாம்ப் வந்து இந்த மிஷினுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு ஒரு போல்ட் போட்டு மாட்டிட்டோம்னா இந்த மாதிரி ஆயிடும். இது ஆகும்போதில் இதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து உள்ளே இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டால் போதும், இப்போ நின்றுக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் ஆல்ரெடி நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இது டேட்டா வந்து நம்ம இன்னில் கொடுத்துட்டு இந்த அவுட்லேருந்து எடுத்து நம்ம இதில் கொடுத்துருவோம். இப்போ இந்த கம்ப்ரஸர் வர தண்ணியெல்லாம் வந்து இதில் வந்துட்டு செக்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து வெளியே போயிடும். உங்களுக்கு அதுக்கு தான் மெயினாக இது யூஸ் பண்ணுறோம். இதில் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இது மேலே தூக்கிட்டு இது இப்படி வந்துட்டு இப்படி பண்ணினா ரிலீஸ் பண்ணுறது. இது வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். மைனஸ் பண்ணினா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு அதுக்கு வந்து இந்த யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தந்துட்டேன்னா உங்களுக்கு இது லாக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். இது வந்து 3 phase மிஷினு. உங்களுக்கு 3 phase சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே மீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆம்ஸ் வேணுமோ அத்தனை ஆம்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 30 ஆம்ஸ்லேருந்துட்டு 160 ஆம்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஆம்ஸ் வேணால் செட் பண்ணிக்கலாம். செகண்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 2T14 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இப்போ வந்து 2T மோடில் போட்டிங்கன்னா சுவிட்சை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் அடிச்சுட்டே இருக்கும். சுவிட்சை ரிலீஸ் பண்ணோன்னா டார்ச்சில் சுவிட்சை ரிலீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆயிடும், கட்டிங் ஆகாது. அதே நீங்கள் 40 போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெல்டிங்கை கட்டிங் பண்ண ஆரம்பிச்சோன்னே நீங்கள் சுவிட்சிலேருந்து கை எடுத்துடலாம். அது பாட்டு கன்வியூஸாக வந்து கட்டிங் ஆகிட்டே இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகுதோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த சுவிட்சை வந்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணி கை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். இது வந்து லாங் ப்ராசஸ் ஸ்ட்ரைட் கட்டிங் போகும்போதில் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் சுவிட்சை வந்து அமுத்தி பிடிச்சிட்டா உங்களுக்கு வந்து கை வலிக்கும். அப்படிங்கும்போது இந்த 40 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஓவர் வோல்டேஜ் லைட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு பெரிய கம்பெனியில் வச்சுருக்கீங்க, அதில் வந்து ஏதாச்சும் ஓவர் வோல்டேஜ் வருது இல்லை ஃப்ளக்சுவேஷன் வருதுன்னா உங்களுக்கு இந்த லைட் வந்து இண்டிகேஷன் ஆகும். அப்படிங்கும்போது மிஷினில் வந்துட்டு உங்களுக்கு ஆன் பண்ணாமல் நீங்கள் இன்புட் லைன் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு டஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, ஃபேன் வந்து ஓடல, இல்லை அதிகமாக ஹீட் ஆகுது மிஷினு அப்படிங்கும் போதில் உங்களுக்கு வந்து இந்த லைட் எரியும். இந்த லைட் எரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கட்டிங் ஆகாது. நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் எல்லாத்துலேயும் நம்மகிட்ட சர்வீஸ் சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருவோம். அந்த நம்பருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சர்வீஸ் வந்து டோர் ஸ்டெப் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம்.